We're looking for Thomas Shelby. உங்களுக்கு பீக்கி பிளைண்டர்ஸ் மாதிரியான மாஃபியா மூவிஸ்னா ரொம்ப பிடிக்குமா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். இன்னைக்கு நாம இந்த வீடியோல நாயகன், தளபதி, கேஜிஎஃப் இந்த மாதிரியான பல கேங்ஸ்டர் மூவிஸ்க்கு அஸ்திவாரம் போட்ட உலகத்திலேயே சிறந்த மாஃபியா படங்கள்ல இருந்து டாப் 10 மாஃபியா மூவிஸோட லிஸ்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு HMTV தமிழ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுக்கோங்க. இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோவை ஆரம்பிக்கலாம். A hotel in the middle of the Mojave Desert, 500 miles away from the nearest toilet bowl. Number 10, பக்சி. இது ஒரு பயோகிராபிக்கல் கிரைம் டிராமா. இந்த படத்தை பேரி லெவின்சன் டைரக்ட் பண்ண ட்ரீஸ்டார் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பக்சி சீஜல்னு சொல்லப்படுற ஒரு உண்மையான கேங்ஸ்டரோட கதை. பக்சி சீஜல் ஒரு மோசமான கேங்ஸ்டர். அவர் ஹாலிவுட்ல ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அதையும் அவர் நிறைவேற்றிக்கிறாரு. அதுக்கப்புறம் லாஸ் வேகாஸ்ல ஒரு பெரிய சூதாட்ட சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா இதனால எவ்வளவு பிரச்சனைகளை அவர் சந்திக்கிறாரு, இவரால என்னென்ன பிரச்சனைகள் மத்தவங்களுக்கு ஏற்படுது, இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. பக்சி 6.8 IMDb ரேட்டிங்ஸ் வாங்கி நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. There is violence in Chicago, of course, but not by me and not by anybody I employ, and I'll tell you why, because it's not good business. Number 9, The Untouchables. இந்த படம் ஒரு அமெரிக்கன் கிரைம் த்ரில்லர். இந்த படத்தை பிரையன் டிபாமா டைரக்ட் பண்ண பாராமவுண்ட் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் 1957ல வெளியான தி அன்டச்சபிள்ஸ்ங்கிற ஒரு புக்கை தழுவி எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, அமெரிக்கால ஒரு காலத்துல மதுபான பிசினஸ்ங்கிறது தடை செய்யப்பட்ட ஒரு பிசினஸ். ஆனா அந்த டைம்ல ஆல் கபோன்னு சொல்லப்படுற ஒரு பெரிய மாஃபியா கூட்ட தலைவன் அந்த பிசினஸ எடுத்து நடத்துறான். அவனை தடுக்க அமெரிக்கா கவர்மெண்ட் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, ஆனா முடியல. அதனால FBI எலியட் நெஸ்னு சொல்லப்படுற ஒரு ஏஜென்ட்டை அந்த மாஃபியா கூட்டத்துக்குள்ள அனுப்பி அந்த அல் கபோனை தடுக்க ட்ரை பண்றாங்க. எலியட் நெஸ் அல் கபோனை தடுத்தானா, அவன் பண்ற தப்ப வெளியில கொண்டு வந்தானா, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தானா. இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. தி அன்டச்சபிள்ஸ் 7.8 IMDb ரேட்டிங்ஸ் வாங்கி நம்ம லிஸ்ட்ல 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. நம்பர் 8, மில்லர்ஸ் கிராசிங். இது ஒரு கிரைம் டிராமா ஃபிலிம். இந்த படத்தை கோயன் பிரதர்ஸ் டைரக்ட் பண்ண 20th Century Fox ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு ஐரிஷ் மாஃபியா கும்பலுக்கும் இத்தாலி மாஃபியா கும்பலுக்கும் இடையில நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கும். இந்த ஐரிஷ் மாஃபியா கும்பலோட தலைவர் பேரு லியோ. இவர் தன்னையும் தன்னோட குடும்பத்தாளுங்களையும் எப்படி அந்த இத்தாலியன் மாஃபியா கும்பல் கிட்ட இருந்து காப்பாத்துறாருங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. மில்லர்ஸ் கிராசிங் 7.7 IMDb ரேட்டிங்ஸ் வாங்கி நம்ம லிஸ்ட்ல 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. When I introduce you, I'm going to say, this is a friend of mine. That means you're connected, gang. Now, if I said instead, this is a friend of ours, that would mean you were made, gang. Capiche? Number 7, Donnie Brasco. இது ஒரு அமெரிக்கன் கிரைம் த்ரில்லர் ஃபிலிம். இந்த படத்தை மைக் நியூவெல் டைரக்ட் பண்ண சோனி பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் 1988ல ஜோசப் டி பிஸ்டன் எழுதின டானி பிராஸ்கோ மை அண்டர் கவர் லைஃப் இன் மாஃபியா அப்படிங்கிற ஒரு புக்கை தழுவி எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது. இந்த படத்துல ஜானி டெப் ஒரு அண்டர் கவர் FBI ஏஜென்ட்டா நடிச்சிருக்காரு. 1970ல நியூயார்க்கையே ஆண்டுட்டு இருந்த ஒரு மாஃபியா கும்பலை தடுக்க ஜானி டெப் ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்டா உள்ள போறாரு. அவர் அந்த கும்பலை எப்படி தடுத்தாரு அந்த படத்தோட மீதி கதை. ஜானி டெப் ஃபேன் எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாத படம் இது. இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. டானி பிராஸ்கோ 7.7 IMDb ரேட்டிங்ஸ் வாங்கி நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. I had one of the biggest casinos in Las Vegas to run for 10 years. Number 6, Casino. இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை மார்டின் ஸ்கார்சிஸ் டைரக்ட் பண்ண யூனிவர்சல் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை கெசினோ லவ் அண்ட் ஹானர் இன் லாஸ் வேகாஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை தழுவி எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோ ஏஸ்னு சொல்லப்படுற ஒருத்தர் ஒரு பெரிய மாஃபியா கும்பலோட அசோசியேட்டா இருக்காரு. அவரு அந்த மாஃபியா கூட்டத்துக்கான பெரிய சூதாட்ட கிளப்பை லாஸ் வேகாஸ்ல நடத்திட்டு வராரு. இவரோட வாழ்க்கையில அவரோட கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸே அவருக்கு துரோகம் பண்ணது, அவரோட காதல்ல வந்த பிரச்சனை, இதனால அவரோட பிசினஸ் எப்படி பாதிக்கப்பட்டுச்சு, அந்த மனக்குழப்பத்தால அவர் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாரு, இதுல எதிரி மாஃபியா கும்பல் கூட நடக்கிற பிரச்சனை, இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்க கதை தான் இந்த படம். இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. கெசினோ 8.2 IMDb ரேட்டிங்ஸ் வாங்கி நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. When I was your age, they would say we could become cops or criminals. What I'm saying is this. When you're facing a loaded gun,
difference. Number 5, The Departed. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஃபிலிம். இந்த படத்தை மார்டின் சார்லஸ் டைரக்ட் பண்ண வார்னர் ப்ரோஸ் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல லியோனார்டோ டிகாப்ரியோ, மேட் டேமன், அப்புறம் மார்க் வெல்பர் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் இன்டர்னல் அஃபேர்ங்கிற ஹாங்காங் படத்தோட அபிஷியல் ரீமேக். இந்த படத்தோட கதை என்னன்னா, பிராங்க் காஸ்டெல்லோன்னு ஒரு பெரிய டான் இருப்பான். அவனை பிடிக்கிறதுக்காக 2 அண்டர் கவர் ஏஜென்ட் ஸ்பையா உள்ள போறாங்க. உள்ள போனவங்க அங்க நடக்கிறத கண்டுபிடிச்சாங்களா, அந்த பெரிய டானை பிடிச்சாங்களா, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் இந்த படத்தை பத்தி ரொம்ப சிம்பிளா சொல்லியிருந்தாலும் இந்த படம் ரொம்ப விறுவிறுப்பா போகும். அமேசான் பிரைம்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. தி டிபார்ட்டட் 8.5 IMDb ரேட்டிங்ஸ் வாங்கி நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. Hey mom, what do you think? You look like a gangster. Number 4, Goodfellas. இது ஒரு பயோகிராபிக்கல் கிரைம் டிராமா ஃபிலிம். இந்த படத்தை டிபார்ட்டட் டைரக்ட் பண்ண அதே மார்டின் சார்லஸ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தையும் வார்னர் ப்ரோஸ் பிக்சர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு பெரிய மாஃபியா கும்பல் இருப்பாங்க. அந்த மாஃபியா கூட்டத்துக்கு தலைவனா இருக்கவங்க கூட 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேருமே இந்த மாஃபியா கூட்டத்தோட தலைவனோட இடத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் தான் இந்த படத்தோட மீதி கதை. உங்களுக்கு கேங்ஸ்டர் படம் ரொம்ப பிடிக்கும்னா உங்க வாழ்க்கையில இந்த படத்தை மிஸ் பண்ணிடவே கூடாது. இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. Goodfellas 8.7 IMDb ரேட்டிங்ஸ் வாங்கி நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. Number 3, Once Upon a Time in America. இந்த படத்தை சர்ஜியோ லியோனி டைரக்ட் பண்ண வார்னர் ப்ரோஸ் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் ஹுட்ஸ்ங்கிற ஒரு நாவலை தழுவி எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, நியூயார்க்ல 2 பேர் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அப்போ அந்த டைம்ல ரவுடிசம் ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. இவங்க 2 பேரும் வளர்ந்து வந்து அங்க இருக்கிற பெரிய பெரிய மாஃபியா கூட்டத்து கூட எல்லாம் சண்டை இழுத்து அவங்க எல்லாத்தையுமே எப்படி அடிச்சு நொறுக்கி இவங்க 2 பேரும் டானா மாறினாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பார்க்கணும்னா உங்களுக்கு கண்டிப்பா பொறுமை வேணும். ஏன்னா இந்த படம் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இருக்கும். ஆனா நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 4 மணி நேரம் ஒர்த்தா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தோட கதை இருக்கும். இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. Once Upon a Time in America 8.3 IMDb ரேட்டிங்ஸ் வாங்கி நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. Okay. Do you want to play rough? Okay. Say hello to my little friend. Number 2, Scarface. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஃபிலிம். இந்த படத்தை பிரையன் டே பால்மா டைரக்ட் பண்ண யூனிவர்சல் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதோட இந்த படம் ஸ்கார்ஃபேஸ்ங்கிற நாவலை தழுவி எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோ ஒரு போதைப் பொருள் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருப்பாரு. அவருக்கு ஒரு பக்கம் போலீஸ்ல இருந்தும் இன்னொரு பக்கம் பல மாஃபியா கும்பல் இருந்தும் நிறைய பிரச்சனை வருது. அது எல்லாத்தையுமே இவர் எப்படி சமாளிச்சாருங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. உங்கள எத்தனை பேரு GTA Vice City கேம் ஆடி இருக்கீங்க? அந்த கேமுக்கும் இந்த படத்துக்கும் ரொம்பவே தொடர்பு இருக்கு. இந்த படத்தோட கதை தான் கிட்டத்தட்ட அந்த கேம்லயும் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான் அப்படியே அந்த கேம்லயும் ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வர அதே பங்களாவை தான் அந்த கேம்லயும் அந்த படத்துல கிளைமேக்ஸ்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. GTA ஃபேன்ஸ் கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட கேங்ஸ்டர் மூவி ஃபேன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளவு ஒர்த் இந்த படம். இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஸ்கார்ஃபேஸ் 8.3 IMDb ரேட்டிங்ஸ் வாங்கி நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த லிஸ்ட்ல அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. அப்போதான் நான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். Number 1, தி காட்ஃபாதர் ட்ரிலாஜி. காட்ஃபாதர் பார்ட் 1, காட்ஃபாதர் பார்ட் 2, காட்ஃபாதர் பார்ட் 3 இந்த 3 படமுமே நம்ம லிஸ்ட்ல இடத்தை பிடிக்குது. இந்த படத்தை பிரான்சிஸ் ஃபார்ட் கொப்போலா டைரக்ட் பண்ண பேரமவுண்ட் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த உலகத்துல எத்தனையோ கேங்ஸ்டர் படம் எடுத்தாலும் இந்த படத்தை இன்னும் ஒரு படம் கூட பீட் பண்ணல. இந்த 3 படமுமே காலத்தால் அழியாத படம். கேங்ஸ்டர் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும்னா இந்த படத்தை நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது, ஒரு டைம் அது பார்த்தே ஆகணும். இந்த 3 படமும் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. காட்ஃபாதர் பார்ட் 1 9.2 IMDb ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. காட்ஃபாதர் பார்ட் 2 9 IMDb ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. காட்ஃபாதர் பார்ட் 3 7.6 IMDb ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. இந்த 3 படமும் நம்ம லிஸ்ட்ல இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த டாப் 10 லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க இந்த லிஸ்ட்ல எந்த படத்தை இன்னும் பார்க்கல, எந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. OTTல பார்க்க முடியாதவங்களுக்கு டெலிகிராம் லிங்கை கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.